நோக்கி ஓடுவார். மக்கா மதீனாவுக்குள் நுழைய முடியாது. அல்லாஹ் மலக்குகளை வைத்து பாதுகாப்பார். மற்ற உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் தஜ்ஜால் சுத்தித் திரிவான். சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய இந்த ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்துகளை ஓத வேண்டும். சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்துகளை யார் ஓதி வருவாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். சகோதரர்களே, தஜ்ஜாலோடு யாருக்கும் மோத முடியாது. தஜ்ஜாலோடு மோதுவதற்கு ஈமானில் உயர்ந்தவர் தான் தேவை. ஆயுதம் தேவையில்லை தஜ்ஜாலோடு மோதுவதற்கு. அணு ஆயுதம் தேவையில்லை தஜ்ஜாலோடு மோதுவதற்கு. தஜ்ஜாலோடு மோதுவதற்கு சகோதரர்களே ஈமானில் உயர்ந்தவர்கள் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது அடையாளமாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்பொழுதுதான் மூன்றாவது அடையாளமாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்பொழுதுதான் இறக்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். சகோதரர்களே, முஸ்லிம்கள் எல்லாம் திமிஷ்கில், திமிஷ்க் என்றால் தமஸ்கஸ், தமஸ்கஸுடைய பள்ளிவாசலில் சுபஹுடைய தொழுகைக்காக ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இகாமத் சொல்லப்படும் சுபஹுடைய தொழுகைக்கு. சகோதரர்களே, அந்த சமயம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவார்கள். 2 மலக்குகளுடைய தோள்கள் மீது கைகளை போட்ட நிலைமையில் இறங்குவார்கள். இறங்கும் பொழுது மஞ்சள் நிறை ஆடை அணிந்திருப்பார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தலையை பணித்தால் தண்ணீர் கொட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையிலிருந்து. சகோதரர்களே, இன்னும் அந்த இடம் தமஸ்கஸில் இருக்கிறது, சிரியாவில் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கு ஒரு மனாரா இருக்கிறது, மனாரத்துல் பைதா, வெள்ளை மனாரா. அந்த வெள்ளை மனாராவுக்கு பக்கத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்குகளுடைய உதவியுடன் இறங்குவார்கள். அந்த மனாரா தான் இது, சிரியாவில் இருக்கும் மனாரா. சகோதரர்களே, இந்த மனாரா தமஸ்கஸின் மார்க்கெட்ல இருக்கிறது. இந்த மனாரா அமைந்திருக்கும் இடத்தில் முஸ்லிம்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அடுத்தது பணி இருப்பது தமஸ்கஸுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார்கள். சுபஹுடைய தொழுகை நேரமாக இருக்கும். முஸ்லிம்கள் எல்லாம் சஃபில் நிற்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தொழுவீங்கள் என்று சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் தொழுவீங்கள், உங்களுக்கு பின்னால் நான் தொழ வேண்டும். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவிக்க மாட்டார்கள். நம்மில் ஒரு ஆள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் அந்த இடத்தில் இருப்பார்கள். தொழுகை நடத்தப்படும். சுபஹுடைய தொழுகையை நடத்துவார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தஜ்ஜாலை யூதர்களோடு யுத்தம் செய்வதற்கு புறப்படுவார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிகவும் உயர்ந்தவரும் அல்ல, கட்டேரும் அல்ல. அவர் சிவப்புக்கும் வெள்ளைக்கும் வாசியானவர், நீண்ட நெஞ்சுடையவர், முடிகள் எல்லாம் நீண்டதாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு உலகத்தில் அமைதி பரவிவிடும். எந்த அளவுக்கென்றால் பாம்புகளோடு பிள்ளைகள் விளையாடும்.
ஈசா அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிம்களுமாக சேர்ந்து தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக புறப்படுவார்கள். சகோதரர்களே, தஜ்ஜால் அப்பொழுது இஸ்ரவேலுக்குள் இருப்பான். தஜ்ஜால் நமக்கு உறுதி கிடையாது, யூதனுக்கு அனைத்திலும் உறுதிதான். பலஸ்தீன் சகோதரர்களே, பலஸ்தீனுக்குள் ஏன் யூதன் இடம் எடுத்தான்? சிந்தித்திருக்கிறோமா ஒரு நாளாவது? பலஸ்தீனுக்குள் யூதன் ஏன் இடம் எடுத்தான்? பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய பூமி. சகோதரர்களே, ஏன் எடுத்தான் என்றால், அந்த பலஸ்தீனில் தான் பாபு லுத் என்ற இடம் இருக்கிறது. இந்த பாபு லுத் என்ற இடத்தில் தான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவார். அந்த இடத்தில் இன்று இஸ்ரவேலர்களுடைய ஆயுத படைத்தளம் இருக்கிறது. சகோதரர்களே, நமக்கு உறுதி கிடையாது, நாங்கள் நம்பவில்லை ஒன்றையும். யூதர்கள் நம்பிவிட்டார்கள் ரசூலுல்லாஹுடைய பேச்சு. தௌராத்தில் சொல்லப்பட்டதல்ல இவைகள், இஞ்சிலில் சொல்லப்பட்டவைகள் அல்ல இவைகள், குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட. யூதர்கள் ஆராய்ச்சி செய்து, கிறிஸ்தவர்கள் ஆராய்ச்சி செய்து தஜ்ஜாலின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை போல. இதெல்லாம் எதற்கு? இந்த காலத்திலும் இந்த அறிவு தேவையா சகோதரர்களே? எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிம்களும் பாபுல் லுத் என்ற இடத்தை அடைவார்கள். பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தால் தஜ்ஜாலை கொலை செய்ய வைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களோடு வாழுவார்கள், திருமணமும் செய்வார்கள், 40 ஆண்டுகள் பூமியில் வாழுவார்கள். 40 ஆண்டுகள் பூமியில் வாழுவார்கள். சிலுவைகளை உடைப்பார்கள், பன்றிகளை எல்லாம் கொலை செய்வார்கள். உலகத்தில் கிறிஸ்தவமோ யூதமோ பௌத்தமோ இந்து மதமோ இருக்காது. ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் பூமியில் இருக்கு. சகோதரர்களே, உறுதியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது, ஆட்சி செய்யும் பொழுது உலகத்தில் எந்த மதமும் இருக்காது. ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 40 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்து திருமணமும் செய்வார்கள், ஹஜ்ஜும் செய்வார்கள். இந்த சமூகத்திலே வாழ்ந்து கடைசியாக சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் 4வது அடையாளம் யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர்கள் வருவார்கள். யஜூஜ் மஅஜூஜ் என்றால் என்ன என்று சற்று கொஞ்சம் நீடிக்கும் நினைக்கிறேன். சில அடையாளங்கள் தான் இருக்கிறது. 3 நாளுடைய நிகழ்ச்சியை நாம் 2 நாளாக சுருக்கி விட்டோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 4வது அடையாளம் தான் யஜூஜ் மஅஜூஜ். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புவான். ஈசா, நான் யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாரை அனுப்ப போகிறேன். இவர்கள் யார் என்றால் சகோதரர்களே, இவர்களும் மனிதர்கள் தான். சொல்லுவார்கள், யஜூஜ் மஅஜூஜ் கட்டையாம், யஜூஜ் மஅஜூஜ் உயரமாம், தென்னை மரம் மாதிரி. இதெல்லாம் பொய்யான கதைகள். மனிதர்களை போன்றவர்கள் தான் யஜூஜ் மஅஜூஜ். இவர்கள் குழப்பம் செய்ததால் துல்கர்னைன் என்ற ஒரு மன்னர், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ற மன்னர் இவர்களை செம்பால் சுவர் கட்டி அடைத்து வைத்தார். 2 கணவாய்களுக்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள்.
அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். சிலர்கள் சொல்கிறார்கள், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் சைனாவுடைய சுவருக்கு அப்பால் இருக்கலாம். சைனாவுடைய பெரும் சுவர் இருக்கிறதே, இதற்கு அப்பால் இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் பிழையானது. ஏனென்றால் சைனாவுடைய பெரும் சுவருக்குள் நுழையலாம். யஜூஜ் மஜூஜுக்கு கட்டப்பட்ட அந்த சுவருக்குள் நுழைய முடியாது. சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فاعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமிடம் மக்கள் சொல்றாங்க, துல்கர்னைன் யஜூஜ் மஜூஜுடைய குழப்பம் அதிகம். என்ன செய்தாங்க, செம்பு எடுத்துட்டு வந்து அவர்களை வைத்து அப்படியே செம்பால சுவர் கட்டினான். துல்கர்னைன் அல்லாஹ் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, கடைசி காலமாகும் பொழுது இந்த யஜூஜ் மஜூஜினர்கள் வெளியாக ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களில் எல்லோருமே நரகவாதிகள். நரகத்துக்கென்று அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள். சகோதரர்களே, அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜினர்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவான். உடனே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அனுப்புவான். முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தூர் சீனா மலைக்கு செல்லும்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு செல்லுவார்கள். சென்றதற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் உலகத்துக்கு வருவார்கள். ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று எழும்பி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. வைலுல் லில் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப், அரேபியர்களுக்கு கேடு உண்டாகட்டும், கெடுதி நெருங்கிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஃபுதிஹல் யௌம் மின் ரத்மி யஜூஜ வ மஜூஜ மிஸ்லு ஹாதா சொன்னார்கள். இன்று இரவு யஜூஜ் மஜூஜுடைய அந்த சுவரில் இவ்வளவு துறக்கப்பட்டு விட்டது என்றார்கள் கையை காட்டி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இரவில் தூங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று எழும்பி சொல்கிறார்கள், இன்று இரவு யஜூஜ் மஜூஜுடைய அந்த சுவரிலிருந்து இந்த அளவு திறக்கப்பட்டு விட்டது என்றார்கள். சகோதரர்களே, கடைசி காலமாகும் பொழுது அவர்கள் வெளியாகுவார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்தையும் சாப்பிடுவார்கள். சகோதரர்களே, மேல் சொல்லப்பட்ட அந்த தப்ரியா என்ற சமுத்திரத்தின் தண்ணீரையே குடித்து முடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கெல்லாம் பூமியில் குழப்பம் செய்வார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக அல்லாஹ்வுக்கு அம்பெய்வார்கள். உலகத்தில் எதுவும் மீதமாக இருக்காது. முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடன் தூர் சைனா மலைக்கு சென்று விடுவார்கள். கடைசியாக இவர்கள் அல்லாஹ்வுக்கு அம்பெய்வார்கள். வானத்தில் உள்ளவரை முடித்து விடுவோம் என்று அல்லாஹ் அவர்களை அழிக்க நாடுவான். அழிப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பறவையை சாட்டுவான். சகோதரர்களே, நீண்ட விடயம், அல்லாஹ் கடைசியாக அவர்களை அழிப்பான்.
அழித்ததற்கு பிறகு பூமியை சுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான். அந்த மலையின் மூலமாக, அந்த தண்ணீர் மூலமாக பூமி அப்படியே சுத்தம் செய்யப்பட்டுவிடும். இது 5வது அடையாளம். 6வதும் 7வதும் 8வதும் அடையாளம். 3 பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். சகோதரர்களே, அந்த பூமி அதிர்ச்சி பாரிய பூமி அதிர்ச்சியாக இருக்கும். அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழக்கில் நடக்கும். மற்றது மேற்கில் நடக்கும். 3வது அரேபிய நாடுகளில் அந்த பூமி அதிர்ச்சி நடக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.